ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழிலிருந்து பருவம் 1 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். பருவம் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயல் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம முக்கியமான ஒன்வர்டு எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் லைன் பை லைனாக. இப்போ அதில் உள்ள ஒன்வர்டு எல்லாமே கொடுத்துருக்குறேன், வாங்க பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், ப்ளேலிஸ்ட்டுமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறேன், பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டெட் பேப்பர் 2க்கான சைக்காலஜி யூனிட் 1 to 10 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்வர்டு டைப்பில் கொடுத்துருக்குறோம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் நம்மளோட மெயில் ஐடி கீழே அந்த லிங்க்லேயே கொடுத்துருக்குறேன், அதுக்குமே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க மெயில் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எங்கள் தமிழ் அப்படிங்கிற லெசன்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம். எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்து 2வது கொஸ்டின். தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் ராமலிங்கனார் அவர்கள். அடுத்து 3வது கொஸ்டின். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். ராமலிங்கனார் அவர்களை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒன்வேர்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அதாவது காந்திய கவிஞர் யார், மக்கள் கவிஞர் யார், இந்த மாதிரி ஒன்வேர்டு கொஞ்சம் கேட்பாங்க, கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்த 4வது கொஸ்டின். நாமக்கல் கவிஞரின் நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. அடுத்து 5வது கொஸ்டின். நேரி அப்படிங்கிறதுக்கான பொருள் பார்த்தோம்னா வழி. அடுத்து குரலாகும், பிரித்தெழுதுக, குரல் ப்ளஸ் ஆகும். அடுத்து 7வது கொஸ்டின். வான் ப்ளஸ் ஒளி, வானொலி. 8வது கொஸ்டின். ஒன்றல்ல இரண்டல்ல என்ற பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி அவர்கள். அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், விரதம், நோன்பு, குறி, குறிக்கோள், பொழிகின்ற, தருகின்ற, ஒப்புமை, இணை, அற்புதம், வியப்பு, முகில், மேகம், உபகாரி, வள்ளல். அடுத்து 10வது கொஸ்டின். டேஸ் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் காந்திய கவிஞர் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்களை பார்த்தோம். இப்போ பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி அவர்கள். அடுத்து 11வது கொஸ்டின். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அடுத்து 12வது கொஸ்டின். முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேல்பாரி. அடுத்து 13வது கொஸ்டின். புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமணவள்ளல். அடுத்து 14வது கொஸ்டின். வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். அடுத்து 15வது கொஸ்டின். இரண்டல்ல, 2 ப்ளஸ் அல்ல. அடுத்து 16வது கொஸ்டின். தந்துதவும், பிரித்தெழுதுக, தந்து ப்ளஸ் உதவும், ஒப்புமை ப்ளஸ் இல்லாத, ஒப்புமை இல்லாத. அடுத்து 18வது கொஸ்டின். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் டேஸ் நூற்பா உணர்த்துகிறது, நன்னூல் நூற்பா உணர்த்துகிறது. இந்த மாதிரி பாடல் அடிகள் கொடுத்து இடம்பெற்ற நூல் கேட்கலாம், அல்லது அந்த அடிகளோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 19வது கொஸ்டின். பேச்சு மொழியை டேஸ் என்றும் எழுத்து மொழியை டேஸ் என்றும் கூறுவர். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். அடுத்து 20வது கொஸ்டின். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு, எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். தமிழை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லி அழைக்கின்றோம். அடுத்து 21வது கொஸ்டின். மொழியின் முதல்நிலை பேசுதல், கேட்டல் ஆகியவனவாகும். அடுத்து 22வது கொஸ்டின். ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். அடுத்து 23வது கொஸ்டின். தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று தெலுங்கு. நோட் பண்ணிக்கோங்க, தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று தெலுங்கு. அடுத்து 24வது கொஸ்டின். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். அடுத்து 25வது கொஸ்டின். காடு என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. அடுத்து 26வது கொஸ்டின். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். சுரதா அவர்களோட இயற்பெயர் ராசகோபாலன். அடுத்து 27வது கொஸ்டின். பாரதிதாசன் மீது மிகுந்த பற்றின் காரணமாக சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதாவது ராசகோபாலன் அவர்கள் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்றின் காரணமாக தன்னோட பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. அடுத்து 28வது கொஸ்டின். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அடுத்து 29வது கொஸ்டின். உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை உவமை கவிஞர் என்றும் கூறுவர். இவங்களை உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லி சுரதா அவர்களை அழைக்கின்றாங்க. அடுத்து 30வது கொஸ்டின். சுரதாவின் நூல்கள் அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம்.
அடுத்து 31வது கொஸ்டின், காடு என்னும் பாடல் தேன்மலை. காடு அப்படிங்கிற பாடல் வந்து தேன்மலை என்னும் நூலில் இயற்கையலில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. அடுத்து 32வது கொஸ்டின், காடு என்னும் பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சார்ந்தது. காடு அப்படிங்கிற பாடல் வந்துட்டு கிளிக்கண்ணி அப்படிங்கிற பாடல் பாவகையை சார்ந்ததாக காணப்படுது. அடுத்து 33வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். ஈன்று தந்து, கொம்பு கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை, கழித்திட மகிழ்ந்திட, நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடுதி தங்கும் இடம். அடுத்து 34வது கொஸ்டின், காடெல்லாம் பிரித்தெழுதுக. காடு ப்ளஸ் எல்லாம், கிழங்கு ப்ளஸ் எடுக்கும், கிழங்கெடுக்கும். அடுத்து 36வது கொஸ்டின், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலோட ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். அடுத்து 37வது கொஸ்டின், ராஜமார்த்தாண்டன் டேஸ் என்னும் சிற்றிதழை நடத்தியவர். கொல்லிப்பாவை. அடுத்து 38வது கொஸ்டின், டேஸ் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்றிருக்கிறவங்க ராஜமார்த்தாண்டன் அவர்கள் ஆவாங்க. அடுத்து 39வது கொஸ்டின், சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்கு தேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். அடுத்து 40வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல். 41வது கொஸ்டின், நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து சுட்ட பழங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுவது எதுன்னு பார்த்தோம்னா மண் ஒட்டிய பழங்கள். அடுத்து 43வது கொஸ்டின், பெயரறியா, பெயர் ப்ளஸ் அறியா, மனமில்லை, மனம் ப்ளஸ் இல்லை, நேற்று ப்ளஸ் இரவு, நேற்றிரவு. அடுத்து 46வது கொஸ்டின், ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட தந்தம் தான் வேறுபடுத்தி காண்றதுக்கு ஒரு முக்கிய இதாக காணப்படுது. அடுத்து 47வது கொஸ்டின், தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. அடுத்து 48வது கொஸ்டின், காட்டாறு, காடு ப்ளஸ் ஆறு, அனைத்துண்ணி, அனைத்து ப்ளஸ் உண்ணி, நேரம் ப்ளஸ் ஆகி, நேரமாகி. அடுத்து வேட்டை ப்ளஸ் ஆடிய, வேட்டையாடிய. அடுத்து 52வது கொஸ்டின், காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு அப்படின்னா புலி. காட்டின் வளத்தை குறிக்கும், இது நோட் பண்ணிக்கோங்க, ஒரு வேளை கேட்க சான்சஸ் இருக்குது. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னு பார்த்தோம்னா புலி. 53வது கொஸ்டின், யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். அடுத்து 54வது கொஸ்டின், கரடிகளை தேனீயிடமிருந்து காப்பது அதன் முடி. அடுத்து 55வது கொஸ்டின், வாய்மை எனப்படுவது டேஸ், தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்து 56வது கொஸ்டின், பொறாமை இல்லாதவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்து 57வது கொஸ்டின், பொருட்செல்வம், பொருள் ப்ளஸ் செல்வம், யாதெனின், யாது ப்ளஸ் எனின், தன் ப்ளஸ் நெஞ்சு, தன்னெஞ்சு, தீது ப்ளஸ் உண்டோ, தீதுண்டோ. அடுத்து 61வது கொஸ்டின், புலி தங்கிய குகை என்னும் பாடலின் ஆசிரியர் காவற்பெண்டு. அடுத்து 62வது கொஸ்டின், காவற்பெண்டு சங்ககால பெண்பாற் புலவர்களுள் ஒருவர். அடுத்து 63வது கொஸ்டின், சோழ மன்னன் போரவே கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாக விளங்கியவர் என்பர். அதாவது காவற்பெண்டு அவர்களை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து 64வது கொஸ்டின், புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். சிற்றில் சிறுவீடு, கல் அலை கற்குகை, யாண்டு எங்கே, ஈன்ற வயிறு, பெற்றெடுத்த வயிறு. அடுத்து 67வது கொஸ்டின், யாண்டு அப்படிங்கிற சொல் அதோட பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கு. யாண்டுள்ளனோ, யாண்டு ப்ளஸ் உளனோ, கல் ப்ளஸ் அலை கல்லலை. அடுத்து 69வது கொஸ்டின், டேஸ் பாடப்பகுதி நான் வானமா மாலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. பாஞ்சை வளம். நோட் பண்ணிக்கோங்க, பாஞ்சை வளம். அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். சூரன் வீரன், பொக்கிசம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, வாரணம் யானை, பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. அடுத்து 71வது கொஸ்டின், ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. வாரணம். அடுத்து 72வது கொஸ்டின், பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும். பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும். அடுத்து 73வது கொஸ்டின், மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. அடுத்து 74வது கொஸ்டின், பூட்டும் கதவுகள், பூட்டும் ப்ளஸ் கதவுகள், தோரண மேடை, தோரணம் ப்ளஸ் மேடை, வாசல் ப்ளஸ் அலங்காரம், வாசல் அலங்காரம். அடுத்து பொறுத்துக்க பார்க்குறோம். பொக்கிசம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு. அடுத்து 78வது கொஸ்டின் பார்க்குறோம்.
முத்துராமலிங்க தேவர் கிபி 1908ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30இல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் எனும் ஊரில் பிறந்தார். அடுத்து 79வது கொஸ்டின். முத்துராமலிங்க தேவரின் பெற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார் அவர்கள் ஆவார். அடுத்து 80வது கொஸ்டின். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்து 81வது கொஸ்டின். ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டம். ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டமாகும். அடுத்து 82வது கொஸ்டின். 1934ஆம் ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினர். வருடம், எந்த இடம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 83வது கொஸ்டின். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. அடுத்து 84வது கொஸ்டின். முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழோட பெயர் நேதாஜி. அடுத்து 85வது கொஸ்டின். தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிகா. இது வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிகா. அடுத்து 86வது கொஸ்டின். டேஸ் என போற்ற பெற்றவர் ராபி சேது. சொல்லின் செல்வர் என்று போற்ற பெற்றவர் ராபி சேது. அடுத்து 87வது கொஸ்டின். ராபி சேது தமிழின்பம் எனும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூலாகும். ராபி சேது அவர்களோட தமிழின்பம் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. இது இந்திய அரசோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூலாக காணப்படுது. அடுத்து 88வது கொஸ்டின். ராபி சேது அவர்களோட நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு, இது எல்லாமே அவரோட நூல்களாக காணப்படுது. இப்போ 7ஆம் வகுப்பு பருவம் 1 ஃபுல்லாகவே முடிச்சிருக்கிறோம். இயல் 1, 2, 3 ஃபுல்லாகவே. இலக்கணம் தனி டாப்பிக்காக கொடுத்துருக்குறேன், அதாவது தனி வீடியோவாக கொடுத்துருக்குறேன். அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன கிளாஸ்லேருந்து போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் லெவலில் கிராமர் கொடுத்துருப்பாங்க. பேசிக் ஒன் வேர்டோட கொடுத்துருப்போம். சில இதுக்கு நம்ம அந்த எழுத்துக்காட்டு கொடுத்து அதுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அது எல்லாமே நான் தனி வீடியோவில் ஒவ்வொரு இதுக்கும் இலக்கணம் கொடுத்துருக்குறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இலக்கணம் பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.